ஸ்டார்ட் ஓகேண்ணா. வணக்கம். இப்போ நம்ம பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பவுலில் அரை கப்பு பாசி பருப்பு, அப்புறம் அரை கப்பு ஜவ்வரிசி, அதில் ஒரு கால் கப்பு சேமியா, அதுக்கப்புறம் இது என்னென்னா நம்ம நாட்டு வெல்லத்தை சுடு தண்ணியில் நம்ம கரைச்சி பால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வெல்லத்தை கரைச்ச தண்ணி இது. இதை என்னென்னா நம்ம இப்போ இந்த பாசி பருப்பை குக்கரில் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பாசி பருப்பு நல்லா குக்கரில் வெந்துருச்சு. இந்த பாசி பருப்பை நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படி மெல்லமாக கொதிக்குது. இப்போ அந்த ஜவ்வரிசியை போட்டுருவோம். ஜவ்வரிசியை போட்டுட்டு அப்புறம் இந்த சேமியாவையும் போட்டுருவோம். சரிங்களா? சேமியா போட்டாச்சு. இப்போ இது நல்லா இந்த சேமியா வேகிற வரைக்கும், சேமியா ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் நம்ம இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிபிடிச்சிடும். இப்போ பாருங்க, இது வெந்துருச்சு. வெந்தோன்னா இதில் நம்ம இந்த சர்க்கரை பாலை ஊற்ற போகிறோம். வெள்ளைப்பாலை நம்ம ஊற்றி ஃபுல்லாக ஊற்றி வச்சு இப்போ இதை கலக்கி விடணும். கலக்கி விட்டு இந்த வெள்ளைப்பால்லையே இது வேகணும். எல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி முந்திரியை வறுக்க போகிறோம். இப்போ முந்திரி நல்லா வறுத்துட்டு இதை நம்ம இந்த பாயாசத்தில் ஆட் பண்ண போகிறோம். இதில் கிஸ்மிஸும் போட்டுக்கலாம், முந்திரி உங்களுக்கு தேவையானது என்ன வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா இந்த ஜவ்வரிசி வந்தோடனே ஜவ்வரிசி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சு. ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு, சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம கொஞ்சமாக நெய், ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றி வாசனைக்காக நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சு.